தமிழக மக்களின் நலன் கருதி மின் கட்டணத்தை உயர்த்தும் முடிவை அரசு கைவிட வேண்டுமென முன்னாள் மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதிய கட்சிக்கான பெயர் குறித்து தேர்தல் ஆணையத்திடம் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் அடுத்த வாரம் அதிகாரப்பூர்வமாக கட்சியின் பெயர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். புதிய கட்சிக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் ஆதரவு பெருகி வருவது கட்சிக்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளதாகவும் ஜி.கே. வாசன் கூறினார். மேலும் புதிய மின் கட்டண உயர்வு 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் நலன் கருதி கட்டண உயர்வை திரும்ப பெற அரசு முன்வர வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். ஏற்கனவே மத்திய அரசு ரயில் கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறது. இங்கே பஸ் கட்டணம், பால் விலை உயர்வை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். மேலும் இத்தகைய மின் கட்டண உயர்வு என்பது தேசிய கட்டண நிர்ணய கொள்கைக்கு மாறாக எதிராக உள்ளது. ஆகவே ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய மக்கள் நலன் கருதி, குறிப்பாக ஏழை எளிய மக்களுடைய நலன் கருதி மின் கட்டணத்தை தமிழக அரசு உயர்த்தக்கூடாது என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.